வெல்கம் டு Edusprint Academy. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கான ஆப்டி சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல்ஸ் வரும், அண்ட் தென் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் வரும், அண்ட் தென் கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வரும், அண்ட் தென் டெசிமல் வேல்யூஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வரைக்கும் ஆர்ஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாடல்ஸ் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதானே கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூஸை சால்வ் பண்ணுவோம். O மீன்ஸ் ஆஃப், Bனா பிராக்கெட், O மீன்ஸ் ஆஃப், அண்ட் தென் D அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, M அப்படின்னா மல்டிபிள், A மீன்ஸ் அடிஷன் ஆட் பண்றது பிளஸ் சொல்லுவீங்க, Sனா சப்ட்ராக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேஷன் சால்வ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூஸை சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல ஆஃப் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆஃப் இல்லையா, அப்ப அதை யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது டிவிஷன் சால்வ் பண்ணுவீங்க, அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமா அடிஷன், அண்ட் தென் லாஸ்டா தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். 72 பிளஸ் 34. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 106 வந்திருக்குமா? ஓகே. டிவைடட் பை 2 பிளஸ் இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? 75 டிவைடட் பை 15. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 75ஐயும் 15ஐயும் 75ஐயும் கேன்சல் பண்றேன் 15 டேபிள்லயும். ஸோ 5 into 15 தானே 75 வந்திருக்கும். ஸோ 5 டைம்ஸ். அடுத்தது பிளஸ் 6 இருக்கும் இன்டூ 2. ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரே இதாக எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டையும் நம்ம அடுத்து எலிமினேட் பண்ணணும். அடுத்தது 106 டிவைடட் பை 2 பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆபரேஷன் பண்ணுவீங்க? பிளஸும் இருக்கு மல்டிபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் தானே பிளஸ் வரும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 6 2s are 12 வந்திருக்குமா? 12 பிளஸ் 5 அப்படின்னா 17. மாத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வராது. 5 பிளஸ் 6னா 30, 30 into 2 16 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ கரெக்டா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவீங்க, 12 வந்திருக்கும். 12ஓட இந்த 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 17. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? டிவிஷன் சால்வ் பண்ணி தானே அடிஷன் வருவோம். அப்போ 106 டிவைடட் பை 2 இருக்கா? ஸோ கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2 டேபிள்ல 50 3 டைம்ஸ் வந்திருக்கும் பிளஸ் 17. ஸோ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7 plus 3 10 0 ரிமைண்டர் 1 5 6 7. ஸோ 70. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஆப்ஷன் டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/9 divided by 1/9 of 1/9 into 1/9? ஓகே, இது மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கேயுமே என்னதான் பண்ணணும், நீங்க போர்ட் மாஸ் ரூல் தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க மேல இருக்கு இல்லையா, இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன். ஸோ 1 divided by 9 divided by 1/9 of 1/9 into 1/9 இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கதானே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுலயுமே பிராக்கெட் குள்ள இருக்கதுலயுமே ஆஃப் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம், டிவிஷனுக்கே நம்ம போவோம். ஸோ இதை என்ன பண்ணுங்க, இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த 1/9 of 1/9 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. ஆஃப்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போறீங்க, வேற எதுவுமே இல்ல. இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ 1/9 டிவைடட் பை 1/81 into 1 divided by 9 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க டிவிஷன் சைன் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, மல்டிபிள் சைனா மாத்துங்க. சோ அதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, டிவிஷனுக்கு அடுத்ததா வரக்கூடிய டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுனா முடிஞ்சிருச்சு. 81 divided by 1. இங்க 1/9 divided by 1/81 இருக்கு இல்லையா,
நான் இந்த டிவிஷன் சைனை மல்டிபிளா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், அப்படியே அடுத்த டேர்ம் ரெசிப்ரோக்கலா எடுத்திருப்பேன். இன்டூ 1 டிவைட் பை 9 இருக்குமா, இப்ப இங்க ஒரு 9 இருக்கு, இங்க ஒரு 9 இருக்கு. 9 இன்டூ 9 என்ன சொல்றீங்க, 81. மேல ஒரு 81 இருக்கா, டினாமினேட்டர்ல இருக்க 81க்கும் நியூமரேட்டர்ல இருக்க 81க்கும் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். சோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வேல்யூ, 1 தான் நமக்கு ஆன்சர். அப்ப நியூமரேட்டரோட ஆன்சர் என்ன, 1. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் மட்டும் தனியா எடுத்துக்கலாமா, 1 by 9 1 by 9 of 1 divided by 9. சோ இத சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 1 divided by 81 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சோ இத சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும், 81 தானே வந்திருக்கும். சோ 81 தான் என்னோட எல்சிஎம் வேல்யூ. சோ பேஸ் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு சைடுமே சேமா இருந்தாதான் நம்மளால ஆட் பண்ண முடியும். இங்க பேஸ் வந்து எனக்கு 9 இருக்கு, இங்க பேஸ் வந்து 81 இருக்கு. சோ டைரக்டா நீங்க என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண இயலாது. சோ என்ன பண்ணிருப்பீங்க, இந்த டேர்மை நான் 81 மாத்தணும். சோ 9 81 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டையுமே 9 ஆல் நான் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 9 into 9 81 ஆகிரும். இந்த 1 என்னவா மாறிடும், 9 மாறிடும். இங்க இருக்க 1 அப்படியே இருக்கும். அப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும், 10 divided by 81 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா. சோ இப்போ என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ல சால்வ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. சோ நியூமரேட்டரோட வேல்யூ எவ்வளவு, 1. டினாமினேட்டரோட வேல்யூ என்ன, 10 divided by 81. சோ இந்த டேர்ம் நார்மலா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரெசிப்ரோக்கலா எழுதலாமா, 81 divided by 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பட் எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, 8 1 by 81, 9 1 by 10, 9 1 by 81, இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்ணுங்க, 10 ஆல இந்த 81 டிவைட் பண்ணுங்க. 10 ஆல 81 டிவைட் பண்ணா என்ன வந்திருக்கும், 8 times 80 வருமா, ரிமைண்டர் ஆனா 1 இருக்கும். அந்த ரிமைண்டர் என்ன பண்ணுங்க, மேல எழுதிருங்க. எந்த நம்பரால நான் டிவைட் பண்றேன், 10 ஆல டிவைட் பண்றேன். சோ 10 கீழே எழுதிருப்பீங்க. அகைன் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்படி கூட பாத்துக்கோங்க. என்ன வந்துச்சு, 81 divided by 10 வந்துச்சா. சோ இது என்ன பண்ணுவீங்கன்னா, 10 ஆல 81 டிவைட் பண்றோம், அதானே மீனிங். 8 டைம்ஸ் என்ன வந்திருக்கும், 80 வந்திருக்குமா, ரிமைண்டர் என்ன இருக்கு, 1 இருக்கா. சோ இததான் நம்ம எழுத போறோம். எனக்கு குவாஷியன்ட் என்ன வேல்யூ வந்துச்சு, 8. 8 சைடுல எழுதிக்கோங்க, உங்களோட ஆன்சரை சைடுல எழுதிருப்பீங்க. ரிமைண்டர் என்ன வருது, 1 அந்த 1 நியூமரேட்டர் எழுதிக்கோங்க. எந்த நம்பரால நான் டிவைட் பண்றேன், 10 ஆல நான் டிவைட் பண்ணிருப்பேன். அந்த 10 டினாமினேட்டர்ல எழுதிருவீங்க. ஓகேவா. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the value of 5/4 into 2/3. இது மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துங்க. இங்கேயுமே நம்ம என்னதான் யூஸ் பண்ண போறோம், போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். கொஸ்டின் தான் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நீளமா லென்த்தா தெரியும், பட் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். அது எப்படி மாத்துறது அப்படின்னா, இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் மல்டிபிள் பண்ணுவேன். 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வேல்யூ வந்திருக்கும், 6 வந்திருக்குமா. அந்த வேல்யூவோட நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. 6 plus 2 என்ன வேல்யூ வந்திருக்கும், 8. அப்போ 8 divided by 3 அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அகைன் சொல்றேன், 2 3 தான் 6 வந்திருக்கும். 6 plus 2 8, அதான் 8/3. then division of 5/9 of 1/5 இருக்கா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 into 1 5. 5 plus 1 6 வந்திருக்குமா. 6 divided by 5 plus 2 divided by 25 into இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 into 6 24. 24 plus 1 25. 25 divided by 6 divided by 2/7 of 2 3s என்ன வந்திருக்கும், 6. 6 plus 1 7 divided by 3. ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திருக்கேன், அதுக்கப்புறமா சால்வ் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ணுவீங்க, பிராக்கெட்ஸ் எதுவுமே இல்ல, சோ ஆஃப் சால்வ் பண்ணுவீங்களா. ஆஃப்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண போறீங்க. சோ 5/4 into 8/3 divided by 5/9 of 6/5 இருக்கா. இது ரெண்டையும் மல்டிபிள் தானே பண்றோம். மல்டிபிள் பண்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன்.
5 5 கேன்சல் ஆயிடும் 6 9 9 3 டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ் அப்ப 2 divided by 3 ன்னு வந்திருக்கும் plus 2 divided by 25 divided by next இந்த ரெண்டு டேர்மையும் சால்வ் பண்ணுங்க 7 7 கேன்சல் ஆயிருமா 2 by 3 மட்டும் இருக்கும் சோ இப்போ இந்த டிவிஷன் சைன்னா நம்ம என்னவா மாத்துவோம் மல்டிபிளா மாத்துவோமா அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுங்க 8 by 3 into 3 by 2 plus 25 divided by 2 into 3 by 2 வந்திருக்குமா ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ண முடிஞ்ச டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணுங்க 4 ஐயும் 8 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்குமா இந்த 2 2 கேன்சல் ஆயிரும் and then இங்க இருக்க 3 யும் கேன்சல் ஆயிரும் வேற எதுவும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா இல்ல சோ என்ன பண்ணிடுவீங்க சரிங்க ஒரு டேர்ம் விட்டுட்டோமோ 2 by 25 மட்டும் எழுதியிருப்போம் இந்த டேர்மே நம்ம அப்படியே மறந்தாச்சு ஸோ இது மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் வரும் அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல இதுதான் மேஜர் மிஸ்டேக்கா இருக்கும் எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டேர்மை நம்ம அப்படியே மறந்துடுவோம் ஓகேவா அப்ப என்ன வந்திருக்கும் இங்க இந்த டேர்ம் மட்டும் ரீசெக் பண்ணிக்கலாம் ஓகே சோ 2 divided by 25 அடுத்த டேர்ம் என்ன இருக்கு 25 by 6 ன்னு இருக்கு சோ இந்த டேர்ம் தான் டிவிஷன்ல இருக்கும் divided by 2 by 3 அப்படின்னு சொல்லி எழுதிருப்பீங்க இதுதான் என்ன பண்ணுவோம் நம்ம இப்ப ரெசிப்ரோக்கலா சேஞ்சே பண்ணுவோம் into 3 divided by 2 25 கேன்சல் ஆயிரும் 2 1 2 கேன்சல் ஆயிரும் 3 1 டைம்ஸ் 6 வந்து 2 டைம்ஸ் ஓகேவா சோ இங்கேயுமே எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆயிடுச்சு என்னென்ன இருக்கு இங்க ஒரு 5 இருக்கும் இங்க ஒரு 1 divided by 2 மட்டும் தான் இருக்கும் ஓகேவா சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 5 2s are 10 10 plus அதாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே போதும் 5 2s are 10 10 into 1 னா 1 divided by 2 அப்ப 10 plus 1 னா 11 divided by 2 ன்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா 11 by 2 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் சம் ஓகே தானே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க the value of 42 divided by 10 minus 7 by 4 into 1 by 3 of 6 by 5 okay and then 16 by 3 into 9 by 10 minus 1 by 6 divided by 1 by 36 okay so இந்த क्वेश्चनல என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கும்ல அந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்ப 42 divided by 10 அந்த divided by 10 நான் அப்படி எழுதிக்கிறேன் ஓகேவா சோ இந்த பிராக்கெட் குள்ள சால்வ் பண்ணீங்க அப்படினா 7 4 3s are 12 of 6 by 5 next one என்ன இருக்கு 16 divided by 3 into 9 by 10 minus இந்த பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணீங்கனா 1 by 6 into மல்டிபிளா மாத்துனா என்ன வந்திருக்கும் 36 by 1 ன்னு வந்திருக்குமா கேன்சல் பண்ணீங்க அப்படினா 6 டைம்ஸ் ஓகேவா அப்ப 6 divided by 1 அப்படி சொல்லி எடுத்துருப்பீங்க ஓகே தானே 6 1 டைம்ஸ் வந்திருக்கும் 7 வந்து 2 டைம்ஸ் அப்ப 42 divided by 10 minus 7 divided by 5 2s are என்ன வந்திருக்கும் 10 வந்திருக்குமா சோ 10 எழுதிக்கோங்க இங்கேயுமே கேன்சல் பண்ணிருக்காங்க தானே 3 1 டைம்ஸ் 9 வந்து 3 டைம்ஸ் 16 into 3 means 48 by 10 minus 6 ன்னு வந்திருக்கும் பட் இந்த டேர்ம்ல மட்டும் தானே எனக்கு டினாமினேட்டர் வந்து சால்வ் ஆகாத மாதிரி இருக்கு சோ என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்து எல்லாமே நான் டினாமினேட்டரை 10 மாத்திட்டா ஈஸியா இருக்கும் தானே சோ என்ன பண்ணிருங்க ஜஸ்ட் 10 ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிருங்க சோ இங்க 6 60 மாறிடும் டினாமினேட்டர்ல ஒரு 10 சேர்க்கிறப்போ சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா 35 வந்திருக்குமா 42 minus 7 means 35 இங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 60 minus 48 அப்படின்னா ஒரு 12 சோ சால்வ் பண்றப்ப என்ன வந்திருக்கும் 23 divided by 10 இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் 2.3 இருக்கும் ஓகேவா சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the value of 86 divided by 20 minus 13 by 8 of 1 by 3 minus 2 by 13
plus 1 by 8 divided by 3 by 7 plus 2 minus 3 divided by 10. ஓகே, இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிராக்கெட்ஸ்ல இருக்க வேல்யூ சால்வ் பண்ணிக்கலாமா? 86 divided by 20. சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 டேபிள்ல சால்வ் பண்ண முடியும் என்னால, அவ்வளவுதான். 2 டேபிள்ல சால்வ் பண்ணா 10 டைம்ஸ் வந்திருக்கும், இது 43 டைம்ஸ் வந்திருக்கும். சோ 43 divided by 10. அடுத்தது minus 13 divided by 8 of இந்த ரெண்டு டேர்மையும் நான் சால்வ் பண்றேன். சோ என்ன பண்றேன் அப்படின்னா கிராஸ் மல்டி பண்ணிக்கலாமா? இதை கிராஸ் மல்டி பண்ணீங்க அப்படின்னா இங்கே பக்கத்துல எழுதுறேன். 13 minus 3 2s are என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்குமா? டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டி பண்ணுவீங்க. 13 into 3 னா 39. 13 minus 6 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 7. 7 divided by 39. ஓகேவா? தென் இந்த டேர்ம் என்ன பண்ணுவீங்க? 1 by 8 மல்டிபிள் இருக்கா, டிவிஷன்ல இருக்கா? சோ இத மல்டிபிளா மாத்துனீங்க அப்படின்னா இந்த டேர்ம் என்னவா மாறும்? அப்படியே தலைகீழா மாறும். 7 divided by 3. அப்ப என்ன வரும்? 7 divided by 8 3s are 24 plus இங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கீழே எதுவுமே இல்ல 1 இருக்கதா அர்த்தம். இது மாதிரி பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்ல 1 போட்டுருங்க. ஓகேவா? சோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணுங்க. 20 minus 3 divided by 10. 20 minus 3 னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 17. சோ 17 divided by 10 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? சோ 43 divided by 10. தென் இந்த டேர்ம் ஆஃப்ல தானே இருக்கு, இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? நம்ம சைன்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. 13 டேபிள கேன்சல் பண்றேன். 13 1 டைம்ஸ், 39 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கும். சோ என்ன வரும்? 7 divided by 8 3s are 24 plus 7 divided by 24 plus 17 divided by 10 அப்படின்னு வந்திருக்குமா? சோ இங்க என்ன பண்ணுங்க, மைனஸ்ல இருக்க டேர்மையும் பிளஸ்ல இருக்க டேர்மையும் கேன்சல் பண்ணிடணும். மைனஸ் 7 by 24 பிளஸ் 7 by 24, அதாவது 1 minus 1 என்ன சொல்லுவோம்? 0 தானே, சேம் அதே தான். 7 by 24 minus 7 by 24 னா 0. தென் ரிமைனிங் டேர்ம் மட்டும் ஆட் பண்ணலாமா? 43 by 10 plus 17 by 10. சோ ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? பேஸ் சேமா இருக்கு, சோ காமனா எடுத்துடுவீங்க. சோ 43 plus 17 means 60 அப்படி சொல்லி வந்திருக்கும். சோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். என்ன ஆன்சர் இருக்கும்? 6 மட்டும் இருந்திருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பெர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. சோ பெர்சன்டேஜ் வச்சு क्वेश्चन கேட்டாங்க அப்படினா என்ன பண்ணாங்க? 9 divided by percentageனா என்ன? 100 தானே. 9 divided by 100 into 55,000, sorry 5,500, and then 2.4 divided by 100 into 1100 minus 40 by 100 into 1600. ரெண்டு zeros கேன்சல் பண்ணிக்கிட்டே வரலாமா? ஓகே, 55 ஐயும் 9 ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 495. 495. then இங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 2.4 into 11 26.4, and then 16 into 4 அப்படின்னா 64. இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப 640 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. 16 into 4 செக் பண்ணிக்கோங்க வேணாலும். 640. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு டேர்மையும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு. பட் நெகட்டிவ்ல எனக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஸோ எதுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும்? $521.6 minus 640. So 640 ல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? மைனஸ் கிரேட்டஸ்ட் சிம்பிளோட சைன் வந்து சாரி கிரேட்டஸ்ட் நம்பரோடைய சைன் என்ன? நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் சைன் எடுத்திருப்பீங்க. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா 10 மைனஸ் சாரி இங்க 4 தானே இருந்திருக்கும், ரெண்டையும் ஆட் தானே பண்ணியிருக்கீங்க, அப்ப இங்க 6 வந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம்.
26.4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 11, 9, 10, 11, 12, 521.4 வந்திருக்கும். இப்போ 640 இதையும் மைனஸ் பண்ணுவீங்க. 640.0, 521.4, 10 minus 4 னா 6 வந்திருக்கும். இந்த டேர்ம் 9 ஆயிரும். 9 minus 1 8. இந்த டேர்ம் 63 மாறிடும். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 118 வந்திருக்குமா? அப்போ 118.6. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகல, ஏதோ நான் மிஸ்டேக் பண்றப்ப தோணுச்சு அப்படின்னா இது மாதிரி எழுதியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகாது, என்ன ஆன்சர் பண்றோம், மாத்தி மைனஸ் பண்ணிடுவீங்க. இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் இல்ல டிஜிட் மாத்தி மைனஸ் பண்றது இப்போ ஆனிச்சுல இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் இது மாதிரி எழுதி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 118.6 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பிக் பண்றப்பையும் செக் பண்ணிக்கோங்க, நியர்லி சேமா தான் இருக்கு. 8 1 மாத்தி போட்டிருக்காங்க, டக்குன்னு பாக்குறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஆப்ஷன் பிக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்ரெடி எல்லாமே நம்ம பார்த்தோம், பட் இந்த பார் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இருக்க இந்த ஸ்கூல் புக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ் புக்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வி போர்ட் மாஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா விண்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? விண்குலம். வீணா இந்த பாரை தான் என்ன சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. அதாவது போர்ட் மாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரியாரிட்டி யாருக்கு தராங்கன்னா அந்த பார்க்கு தான். போர்ட் மாஸ் ரூல்லாம், அதாவது போர்ட் மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல தான் சால்வ் பண்ணும். உங்களுக்கு இன்கேஸ் கொஸ்டின்ல பார் வந்துருச்சு அப்படின்னா என்ன வேல்யூ ஆனாலும் சரி, டிவிஷன் இருந்தாலும் சரி, அடிஷன் இருந்தாலும் சரி, என்ன ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி, அந்த பார்க்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதுலயுமே டிவிஷன் தான் சால்வ் பண்ணுவீங்க. பட் இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பார் ஆஃப் 11 into 3 கொடுத்துருக்காங்களா. சோ இந்த பார்க்கு கீழே என்ன ஆபரேஷன் இருக்கோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இந்த 11 into 3 நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த பார்க்கான மீனிங். கீழே என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, ஈவன் மைனஸ் இருந்தாலும் சரி, 11 minus 3 எடுத்து சால்வ் பண்ணிட்டு தான் இங்க டிவிஷனே நம்ம போவோம். ஓகேவா? அப்போ 129 டிவைடட் பை லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வருவோமா, 35 minus 132, இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 11 into 3 33 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டேர்மா அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? 93 டிவைடட் பை, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவீங்களா, டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 33 into 4 செக் பண்ணி பாருங்களேன், 132. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்திருக்கும். தென் 35 minus 4 னா 31 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க, 129 டிவைடட் பை 46 மைனஸ் 31 93 கேன்சல் பண்ணலாமா. ஸோ 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? 31 டேபிள் டைரக்டா கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 3 டைம்ஸ். தென் 129 divided by 46 minus 3 னா 43 டைம்ஸ் வந்திருக்கும். 43 into 3 செக் பண்ணுங்களேன், என்ன வருது, 129 வருதா. ஸோ டைரக்டா என்ன பண்ணிருங்க, 43 டேபிள கேன்சல் பண்ணிருங்க, 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 3, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் இதே தான். ஸோ என்ன பண்ணலாம், 30 minus 29 minus 28 minus 25. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதான் சால்வ் பண்ணுவீங்க. இததான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். என்ன இருக்கு, 21 minus 22. முன்னாடி இருக்க சைனை கூட நான் எடுக்க மாட்டேன், அந்த பார்க்கு கீழே 21 தான் இருக்கு. ஸோ 21 minus 1 தான் எடுப்பீங்க. ஸோ 21 minus 1 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 21 minus 1 னா minus 1 வந்திருக்குமா. ஓகே, ஸோ இதான் ஆன்சர். அப்ப 30 minus 29 minus 28 minus 25 minus into minus plus வந்திருக்குமா, plus 1. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வந்திருக்கும்,
இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா 26 டைம்ஸ் வந்திருக்கும். தென் அகைன் இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 28 minus 26 னா 2. அடுத்தது 30 minus 29 minus 2 அப்படின்னா 27 வந்திருக்குமா? 30 minus 27 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கு. பட் அந்த பிராக்கெட்ஸையும் அந்த வின்குலமையும் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் கரெக்டா வந்துடும். இன்கேஸ் நீங்க எங்கேயாவது மிஸ் மேட்ச் பண்ணிட்டீங்க, சைன் கரெக்டா எடுக்கல அப்படின்னா ஆன்சர் வராது. ஓகேவா?